தேன்மாதிமங்கலம் பாதை இங்கேருந்து தெரியுது. கிட்டத்தட்ட சிவன் சன்னதி பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் கடப்பாறை பாதை. இதை பிடிச்சி ஏறி மேலே போகணும். பாருங்க, சூலாயுதமும் இருக்குது, வேலும் இருக்குது. இதை பிடிச்சி மேலே ஏற வேண்டியது தான். ஏறிக்காது சார், உங்களுக்கு இதை ஏறி காட்டுவார். அது வரைக்கும் போங்க. நீங்கள் பிடிச்சிருங்க, நான் ஏறி காட்டுறேன். அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களா? இதுதான் நம்ம வந்த வழி. இதுதான் நாங்கள் ஏறி வந்த வழி. ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். சார் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. பார்த்து மெதுவாக போங்க சார். ஒன்றும் அவசரப்படாமல் மெதுவாக போங்க. இது ரொம்ப கடினமான பாதை தான் இருக்குது. கஷ்டப்பட்டு மேலே ஏறிடுவோம். சார் இது மேலே போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, பாருங்கள். நாங்கள் அதுக்கும் மேலே போனோம். மேலே போயிட்டுருக்கோம். ஏய், சூப்பராக இருக்குது இந்த மலை. சார் இங்கே பாருங்க, இந்த வழியாக தான் வந்தோம். இந்த வழியாக தான் ஏற போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கு சார். இதே மாதிரி கீழே வரைக்கும் தான் இன்னும் நல்லா இருக்கும். பாசவாங்க, மெதுவா மெதுவா பார்த்து தரேங்க. ஒரு ஸ்டெப்பாக பார்த்து வைங்க சார். இந்த நேரத்தில் தான் எனக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. கோடாலி பாதை அல்லது கடப்பாறை பாதைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கடப்பாறை ஊனி ஊனி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அதனால தான் இது கடப்பாறை பாதை. அது கடப்பாறை வரத்துக்கு முன்னாடி கோடாலியால் வெட்டி வெட்டி ஏறியிருக்காங்க. கோடாலி பாதை. இப்போ பாருங்க, இந்த பள்ளத்தை அடைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாலத்தை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. தண்டவாளம். இங்கே ஒரு படிக்கட்டு வேறு இருக்குது. எங்கே போகுதுன்னு தெரியல. இதுதான் வழியா? அதான் வழி சார். அப்படியே ப்ரீஸியாக ஒரு தேங்காய். இங்கே 2வது கோடாலி ஆரம்பிக்குது. மலை ஏறும் திறமை நிறைய உள்ளவங்க தான் இதை செஞ்சுருக்காங்க. கரெக்டாக எந்த இடத்துல கடப்பாறை வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கடப்பாறை வருது. ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. பக்கத்தில் சிறிய மலைத்தொடர் தான். அப்படியே ஈஸ்டர்ன் காட்ஸு, ஜவ்வாதி, ஏலகிரி எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது.